ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில் வாங்கக்கூடிய ஒரே இடம். தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. போன வருஷம் இவங்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை புக் பண்ண நம்மளுடைய வியூவர்ஸ் நல்லதொரு ஃபீட்பேக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் இவங்களுடைய சாம்பிள் பட்டாசுகளை முதல்ல வாங்கி நாங்கள் செக் பண்ணிட்டோம். சும்மா தரமாக இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல நம்ம ரிவ்யூஸ்ல இவங்களுடைய ஆட்ஸை வச்சு அதன் மூலமாக நல்லதொரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படின்னு இவங்களுக்கு கிடைச்சதுனால இவங்க ஆகஸ்ட் மந்த்ல கொடுத்த 85% டிஸ்கவுண்ட்டை செப்டம்பர் மந்த்துக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேல பட்டாசுகளை புக் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணா இன்னும் நீங்க அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இவங்களுடைய லிங்கையும் சரி புக்கிங் சைட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இப்போ நம்மூர் தேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கிற ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் ஃப்ரெஞ்ச் 75 அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி இயக்கம் ஒன்று காமிக்கப்படுது. இதில் உறுப்பினர்களாகத்தான் நம்ம கதாநாயகன், அவருக்கு ஒரு லவ்வர், எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. இந்த இயக்கத்துடைய முழு வேலையே என்ன அப்படின்னா, யூஎஸ்குள்ளே போயிட்டு, அதாவது இமிகிரண்ட்டாக போயிட்டு கடைசியாக டிடென்ஷன் சென்டரில் மாட்டிக்கிட்ட நபர்களை மீட்கிறதா இவங்களுடைய முழு நேர வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக அங்கே பப்ளிக் பிளேசஸ், பேங்க்ஸ், ஆஃபீஸஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெடிகுண்டுகளை வச்சு தவிர்க்கிறாங்க. இதனாலேயே கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவே இப்படி ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சு தர்றாங்க. இவங்கெல்லாம் விடக்கூடாதுங்க, அந்த இயக்கத்தையே கருவிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்மி கேப்டன் ஒருத்தர் களத்தில் இறக்கி விடப்படுறாப்புல, ஸ்டீஃபன் லாக்ஜா அப்படின்னு. இப்போ ஒரு தருணத்தில் கதாநாயகிக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. இதே தருணத்தில் அந்த ஆர்மி கேப்டன் இருக்காப்லையே அவர் ஒரு சில வேலைகளை பண்ண போக ஒரு சில சம்பவங்களும் ஆகி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கதைக்கெல்லாம் ஒரு 15-16 வருஷம் கழிச்சு நகர்ந்து வருது. இப்போ நம்ம கதாநாயகன், அவருக்கு பிறந்த பொன் குழந்தை, அதாவது இப்போ அந்த பொண்ணு 15-16 வயசு மதிக்கத்தக்க ஒரு டீனேஜ் பொண்ணாக இருக்கிறா. இவங்க 2 பேரும் மட்டும் நிம்மதியாக அந்த இயக்கத்தை விட்டு ஓரமாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திருப்பியும் அதே அந்த ஆர்மி கேப்டன் இப்போ மேஜர் ஆகிட்ட அந்த ஆள் திருப்பி நம்ம கதாநாயகனுடைய வாழ்க்கைக்குள்ளே வர, அதே தருணத்தில் கதாநாயகனுடைய பொண்ணு காணாமல் போக, இப்போ தான் மகளை எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கதாநாயகனே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் பால் தாமஸ் ஆண்டர்சனுடைய படம். 1990 வைன்லேண்ட் அப்படின்னு ஒரு நாவல் ஒன்று வெளியாச்சு. அந்த நாவல்லேருந்து இன்ஸ்பயர் ஆகித்தான் இந்த கதைக்கு அவர் வந்து சேர்ந்திருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அங்கங்கே கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துடைய ஞாபகம் தான் வந்தது. கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துடைய அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து நீங்கள் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் படத்துடைய பாணியில் ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வைபத்தான் இந்த படம் எனக்கு கொடுத்தது. அதனால் முதல்ல இது எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா தான். சீனுக்கு சீனு சும்மா ஆக்ஷன் சேசிங் அப்படி இப்படின்லாம் இருக்கக்கூடிய ஆக்ஷன் த்ரில்லர் படம் கிடையாது. இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வழக்கமான ஹாலிவுட் படங்கள் எந்த மாதிரி திரிக்க விடுவாங்களோ எல்லாத்தையும் ஆக்ஷன் காட்சிகளை, அப்படி இல்லாமல் ரைட்டிங்லேயும் சரி மேக்கிங்லேயும் சரி தெரிக்க விட்டுருக்கு இந்த டீமு. அப்படி ஒரு படத்தை தான் இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஆக்சுவலி 3 தான். ஒன்று நம்ம டிகாப்ரியோ, இன்னொன்று அவருடைய பொண்ணாக பண்ண சேஸ் இன்ஃபினிட்டி, 3வது வில்லனாக வரக்கூடிய ஷான் பென். இந்த 3 பேரும் அவங்கவுங்க அந்த கதாபாத்திரத்தை அட்டகாசமாக கொண்டு வந்தாங்க. அதுலேயும் டிகாப்ரியோ காமரேட் ஜோஸ் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட காலில் பேசுவாப்ல. முதல் தடவை பேசும்போது அந்த கதாபாத்திரம் கதாநாயகன் கிட்ட நீங்கள் என்ன டைம்னு சொல்லுங்கள், அப்போ தான் நல்ல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு டைம் மறந்துருச்சுங்க, ஞாபகத்தில் இல்லைங்க அப்படிம்பாரு. அந்த ஆள் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாப்ல. 2வது ஒரு தடவை கால் பண்ணி பேசும்போதும் திருப்பி அந்த ஆள் நீங்கள் டைமை சொல்லுங்கள், அப்போ தான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியுங்கும் போது டிகாப்ரியோ ஒரு ரியாக்ஷன் ஒன்று விடுவார் பாருங்க, நீ நடிகையா, நீ பிறவி நடிகை அப்படின்னு தான் நமக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனு வேறு லெவலில் பொழந்துக்கிட்டு இருப்பாப்ல டிகாப்ரியோ இந்த படத்தில். அவருடைய பெர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த 3 கதாபாத்திரங்கள் போக டியானா டெய்லரும் சரி பெனிசியோ டெல் டோரோ, இந்த 2 கதாபாத்திரங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவ்வளவு நேர்த்தியாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருப்பாங்க. பெனிசியோ டெல் டோரோக்கெல்லாம் ரொம்ப சின்ன கதாபாத்திரம் தான், ஒரு 2-3 சீன் வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. பட் இருந்தும் அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக அவர் பண்ணியிருப்பார். ஈவன் சப்போர்ட்டிங் காஸ்டில் பண்ண எல்லாருமே அவங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாகவே கொண்டு வந்திருப்பாங்க இந்த படத்தில். கதாநாயகனுடைய பொண்ணை ஒரு கதாபாத்திரம் காரில் கூட்டு போகிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், வில்ல ஒரு 3-4 பேரை உட்கார வச்சு ஒரு ரூமில் இன்ட்ராகேட் பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், கதாநாயகன் தன்னுடைய பொண்ணை தேடி ஒரு பிரயாணத்தை ஆரம்பிப்பாப்ல அவர் சுற்றுற அந்த விஷயமாகட்டும்னு சொல்லி இந்த 3 தனித்தனி சீக்வன்ஸை மொத்தமாக சைட் பை சைடாக நரேட் பண்ண அந்த விதத்தில் அந்த ஓவராலாக அந்த சீக்வன்ஸை செம்மையாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மைக்கிளுடைய சினிமோகிராஃபியும் சரி, ஆண்டியுடைய கட்ஸும் சரி, டிஐடிமுடைய ஒர்க்கும் சரி, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் தான் இந்த படத்துக்கு அந்த நமக்கான அந்த ஒரு மூடை செட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு தனி ஃப்ளேவரை கிரியேட் பண்ணிச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த படத்தில் டிகாப்ரியோ ஒரு இடத்துல ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், வாய்ப்பே கிடையாது, வசனங்கள் அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு. ஒரு சீனில் ஒரு சொல்லுவாப்புல,
ஃப்ரீடம் இஸ் ஜஸ்ட் அ ஃபன்னி திங் isn't it அப்படிம்பாரு. அது ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அதை பின்னாடி சேர்த்து சொல்லுவாப்புல. ஃப்ரீடம் இஸ் அ ஃபன்னி திங் isn't it, when you have it you don't appreciate it, when you miss it it's gone, it's just gone அப்படிம்பாரு. சரியான ஒரு வசனம் இது. அது பிளேஸ் பண்ணப்பட்ட இடம் வந்து அது அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த வசனம் அழகாக உட்காந்துருந்தது அந்த இடத்துக்கு. இந்த மாதிரி இந்த படத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இந்த படம் எல்லாமே அட்டகாசமாக இருக்குதா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய நரேட்டிவ் பேட்டர்ன் தான் இதனுடைய பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன். இது ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா அப்படிங்கிறனாலேயே காட்சிகளை லென்த்தாகத்தான் இவங்க கன்சியூவ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுலேயே டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு ஸ்லோனஸ் தெரியுது. படம் உருண்டு தாங்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் ஒன்று வருது. நிச்சயமாக படம் பார்க்கறதுக்கு நிறைய பொறுமை வேணும். வழக்கமான கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் ஹாலிவுட்டில் எப்படி தெரிக்க விடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு படம் கிடையாது. இதுக்கு தனி ஒரு மூடு வேணும். அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு ரசனை ஒன்று வேணும் அப்படிங்கிற ஃபீல் ஒன்று நமக்கு நிச்சயமாக தோணுது. இன்னொரு பக்கம் ஜானி கிரீன்வுட், அவர் தான் படத்துடைய மியூசிக் டைரக்டர். அவர் 80லேருந்து 85% ஆஃப் படத்தில் இந்த படத்தில் இருக்க அவ்வளவு டைமிங்க்கும் ஒரு கீபோர்டில் ஒரே ஒரு கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் சின்ன பிள்ளை ஏதாவது விளாண்டுச்சுன்னா எப்படி இருக்கும் சவுண்டிங்கு, அப்படி ஒரு சவுண்டிங்கை தான் 80 to 85% ஆஃப் படத்துக்கு அவர் விட்டுருக்காரு. என்னங்க அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு அந்த ஒரு கீயவே தட்டிகிட்டு இருப்பாங்க 85%க்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. நீங்கள் படம் பார்க்கும்போது அதை கவனிச்சிங்க அப்படின்னா பாருங்கள். இது போக அங்கங்கே லைட்டாக பிஜிஎம்ஸ் வந்துட்டு போகும். உதாரணத்துக்கு கிட்டார் வச்சு அங்கங்கே லைட்டாக வலிச்சிட்டு போவாப்ல. மற்றபடி இந்த ஒன் கீழே தான் இந்த ஒன் படமே நகருதுன்னா பாருங்களேன். அப்படி மியூசிக் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் ஒரு சில சம்பவங்களை உள்ள பண்ணியிருக்காப்ல மியூசிக் டைரக்டர். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லோ பர்னிங் ஆக்ஷன் ட்ராமாஸ் இல்லை க்ரைம் ட்ராமாஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களை கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் சொன்ன மாதிரி நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் மாதிரி ஒரு படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் தாராளமாக நீங்கள் தியேட்டர்ஸுக்கு போய் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான வாட்ச் தான் இந்த படம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாகவும் ஒரு சில விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ரத்தம் தெறிக்க சம்பவங்களும் உள்ளே இருக்குது. அதனால் இந்த படம் ஒரு A certified மக்களே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உள்ள விட மாட்டாங்க. இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பார்த்து முடிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.